ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நம் மீதி இறைவன் சாந்தி சமான நிலவட்டமாக எனக்கு ஏற்பட்ட சில அனுபவம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 4வது பையனை நான் உண்டாயிருக்கும் போது 3வது மாதம் அபார்ஷன் ஆகிட்டு. அபார்ஷனா ஒரு நாள் ப்ளீடிங் ஆகிட்டு. ப்ளீடிங் ஆகணும்னா சரி, நான் எப்படின்னா கொஞ்சம் மெடிசின் சாப்பிட எடுத்துக்கலாம் பயப்படுவேன். அதனால டாக்டர்கிட்ட போகாமல் அப்படியே இருந்துட்டேன். 4வது மாதம் 5வது மாதம் எனக்கு ஒன்றுமே தெரியல. 6வது மாதம் எனக்கு வயிற்றுக்குள்ள ஓடுற மாதிரி இருக்கு. அப்போ என்ன செஞ்சேன், ஐயோ எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநெல்வேலியில் உள்ள ஒரு டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணேன். செக்அப் பண்ணும்போது நான் சொன்னேன், இப்படி எனக்கு அபார்ஷன் ஆகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு. நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போகாமல் இருப்பீங்க இப்படி 6 மாதம் வரைக்கும்? இல்லை, எனக்கு ஒரு பயம், அதனால நான் போகலை. அப்படி எனக்கு 3 பிரசவம் பார்த்தவங்க அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியா சொல்லிட்டு குழந்தைலாம் நல்லா இருக்கா, எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க, நல்லா இருக்குட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவோம், அந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவோம். சரி இப்படி சொல்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம், இல்லைன்னா அங்கே அனுப்புவோம். சரி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற ஆஸ்பத்திரிக்கு இங்கே ஒரு 7,000 8,000 வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன அந்த ஆஸ்பத்திரி அவங்க A to Z பார்த்துட்டு பிரெக்னன்சி தான் பார்ப்போம், நாங்கள் இப்போ இது ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவங்க இதே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. அவங்க இப்போ இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வாங்க கவர்மெண்ட்டுக்கு நம்ம காமிச்சா மட்டும்தான் தருவாங்க. முதல்ல ப்ரைவேட்லேயே நமக்கு வாங்கிடுவோம். அப்போ 3 பிள்ளைங்க ப்ரைவேட்லேயே நம்ம வாங்கிட்டோம். அப்போ சரி பார்க்க போவோம்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பார்க்க போகிறோம். பார்க்க போனால் உள்ளே போய் உட்காந்துருக்கேன். புது அனுபவம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் உள்ளே உட்காந்துருக்கேன். உட்காந்துருந்தா அவங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு என்ன, ஏன் இங்கே வந்திருக்கீங்க, எதுக்கு அப்படின்னு, என்ன வந்திருக்க, எதுக்கு, குழந்தை உண்டாயிருக்கும் நமக்கு தெரியுது, ஆனால் ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இப்படி 4வது குழந்தை 3 பிள்ளைங்க பெத்த 3 பிள்ளைங்க செத்தா போச்சு, இப்போ 4வது உண்டாயிருக்க அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாத பேச்சு. அப்போ எனக்கு ரொம்ப கோவம். சரி நம்ம இங்கே வந்தாலும் வச்சு செஞ்சிருவாங்கன்ட்டு அமைதியாக ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, எல்லாம் செக்அப் பண்ணிட்டு வா அப்படின்னு உள்ளே போய் பார்த்துட்டு செக்அப் பண்ணிட்டு வந்தாங்க. செக்அப் பண்ணுற இடத்துல பார்த்தா அந்த பொண்ணு, அந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு மரியாதை குறைவா அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. ஏன்னா பிரைவேட்ல போனோம் அப்படின்னா நமக்கு ட்ரெஸ்ஸை கீழே இறக்குவோம், நமக்கு அப்படியே வயிற்ற மட்டும் பார்ப்பாங்க. இவன் என்ன சொல்றா, அவரு கீழே உள்ள டாப்ஸை அவரு பாட்டை தவறு கீழே உள்ளதை அவுத்தாதான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறான். சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு அவ்வளவு ஒரு மரியாதை இல்லாம ஒரு, ஆனா அதுக்கு பேர் நம்பிக்கை மையம் வச்சிருக்காங்க. பிரசவம் பார்க்க போற இடத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பிக்கை மையம். அப்ப எனக்கு இதுக்கு பேர் அவநம்பிக்கை மையம் தான் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்ட்ல. ஏன்னா நம்ம 3 பிள்ளை பெற்றுட்டோம், 4வது பிள்ளை பெற்ற இடத்துல நமக்கு இவ்வளவு மரியாதை இல்லாம பேசுறாங்க. இங்க பிரைவேட்ல நம்ம அப்படி இல்லை. பிரைவேட்டை பொறுத்தவரை அவங்க நம்மளை தேடி வருவாங்க, கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அவங்கள தேடி நம்ம போகணும். அப்ப அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அந்த ஒரு பையன் பாக்குற பையன் அப்பதான் மரியாதை இல்லாம அவ்வளவு இதா மரியாதை பேசுறாங்க. அப்ப எனக்கு ஒரு அவ்வளவு இது போய் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லாம சரி நம்ம மறுபடியும் இங்க வர்ற சூழ்நிலை தான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நாங்க வந்துட்டோம். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் இதுல பிரசவத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்காது. அவங்களும் கூட அவுத்தா இல்லைன்னா போ வெளியே போ அப்படின்னு ரொம்ப ஒரு இது. உங்களுக்கு இதே மாதிரி எதுவும் ஏற்பட்டிருக்கா? நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகும்போது எனக்கு தான் ஏற்பட்டுச்சா, இல்லை உங்களுக்கு போகும்போது இப்படி ஏற்படுதா, ஏதாவது அவமரியாதை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ரொம்ப 4வது குழந்தை பெறும்போது ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அந்த ஒரு தடவை தான் ஒரு என்ட்ரி போடுறதுக்கு தான் போனோம். ஏன்னா பர்த் சர்டிபிகேட் வேணுமே, அதுக்காகவே ஒரு என்ட்ரி போட நம்ம போனோம், நம்பர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நம்ம 4வது பிள்ளை குழந்தை பெற்றவங்ககிட்ட கூட அவ்வளவு மரியாதை இல்லாம நடத்துறாங்க. அதுமாதிரி நிறைய வீடியோ நான் பாக்குறேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறவங்க ஒரு மரியாதை இல்லாம ஒரு இதா. அப்ப நான் சொன்னேன், அவங்க வேணா துட்டை கூட வாங்கிட்டு பார்க்கலாமே, அந்த அளவு துட்டு வேணா துட்டு வாங்கிட்டு பார்க்கலாம். அவ்வளவு ஒரு பிரசவம் உயிர் பிறவி எடுக்கக்கூடிய அந்த இடத்துல கூட ஒரு பெண்ணுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா என்ன இது? நிறைய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அவங்க வாட்ச் பண்ணணும், நிர்வாகத்துல வாட்ச் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இப்ப நிறைய பஸ் ஆகட்டும், அதுலயும் பெண்களுக்கு மரியாதையே கிடையாது. ஃப்ரீ பஸ் விட்டு வா போ நீ ஒருமைதான். அப்ப இந்த தொந்தரவுகள்லாம் ஆஸ்பத்திரியில இருக்குது. உங்களுக்கு இது ஏற்பட்டிருக்கும். ரொம்ப மரியாதை குறைவா, அசிங்கமா கலட்டு, இல்லைன்னா போ உட்காரு வா, செத்தா போச்சு பிள்ளை, 4 பிள்ளை 3 பிள்ளை பிரைவேட் போடலாம், அங்க போக வேண்டியதானே, இங்க ஏன் வந்த, இதுக்கு மட்டும் ஏன் வந்த, அவ்வளவு ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகள். இது மாதிரி உங்களுக்கு இது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாது. சின்ன பொண்ணு தீபான்னு ஒரு பொண்ணு, சின்ன பேரெல்லாம் கேட்டுட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமான்னு. ஆனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வந்தா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். அந்த மதத்துல தயவு செய்து வேலை பாக்குறீங்க, கண்ணியப்படுத்துங்க. இதே நீ ஒரு பிரசவத்துக்கு போவதான போவ, அப்ப உன்னைய தரக்குறைவா அவங்க நடத்தினாங்கன்னா நீ என்ன செய்வ?
அதனால நீ மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீ பிறரை எப்படி இது பண்றியோ அதுதான் உனக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த பெண்களுக்கு வரணும். பெண்ணுக்கு பெண்ணே ஒரு பகையா இருக்காங்கல்ல, ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, நிறைய இப்படிதான் நடக்கு. சில பிள்ளைங்கள கண்ணீர் வடிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தோன்னா இப்படி சொல்றாங்க, சிஸ்டர் நம்ம என்ன பண்றது, அவுத்தாதான் பார்ப்பேன் அப்படின்னு. அப்ப அவளுக்கு பெரிய ஒரு கண்ணியம் இல்லாத முறை இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும். அரசாங்கம் தலையிட்டு அந்த குறைகள்லாம் இது பண்ணி ஒரு பெண்ணுக்கு பெண்ணை ரொம்ப அந்த வார்டன்கள் இதெல்லாம் ரொம்ப ஆஸ்பத்திரியில பண்றாங்க. உங்களுக்கு அது நடந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா தப்பா இப்படி நம்ம பொறுமையா சில பேர் சண்டை போட்டுருவாங்க. சண்டை வாய் திறக்க முடியலன்னா அரசு அங்க மறுபடி போகும்போது ஏதாவது செஞ்சுட்டாங்க என்ன செய்யுது. அதுக்காக மக்கள் அமைதியா பொறுத்துக்கிட்டு வராங்க. சில பேரு கேட்டுருவாங்க, சில பேர் அமைதியா வந்துருவாங்க. சில இந்த நம்பிக்கை மையம் பேர் வைக்கிறதுக்கு பதில் இந்த ஆஸ்பத்திரியில குழந்தை பேரத்துல அவநம்பிக்கை மையம் பேர் வைக்கலாம்.